ஓகே, நாங்கள் இன்றைக்கு கிரேட் 10ல உள்ள அந்த மூலகங்களினதும் சேர்வுகளினதும் அளவறிதல். சரி, அந்த பாடத்தில் உள்ள கேள்விகளை பார்ப்போம். ஏற்கனவே குரூப்ல அனுப்பியிருந்தேன். இதுல பாருங்க, முதலாவது ஆரம்ப காலத்தில் எம்மூலகத்தின் அணுவொன்றின் திணிவு அணுத்திணிவலாக பயன்படுத்தப்பட்டது. சரி, அதுல பாத்தீங்கன்னு சொன்ன ஆரம்ப காலத்துல வந்து ஐதரசன் அணு ஒன்றினுடைய திணிவு தான் அணுத்திணிவலாக பயன்படுத்தப்பட்டது. சரி, அதாவது அணு என்று சொல்லிட்டு அது வந்து மிக மிக சிறிய பருமனுள்ள ஒரு துணிக்கு. அப்ப அதை வந்து நாங்க சாதாரணமான அளவு திட்டங்களை பயன்படுத்தி அளக்க இயலாது. அப்படி அளந்தாலும் அதனுடைய பெருமானம் வந்து மிக பெரிதாத்தான் இருக்கு. அப்ப இன்னொரு அணுவை வச்சுக்கொண்டு இன்னொரு அணுவை வந்து நியமமா வச்சுக்கொண்டு அதன் சார்பில அளக்கப்பட்டு அதுதான் நாங்க சாரண திணிவுன்னு சொல்றோம். அப்ப ஆரம்ப காலத்துல இந்த நியமமா பயன்படுத்தப்பட்ட மூலகம் எதண்டு கேட்டா ஐதரசன் ஆரம்ப காலத்துல பயன்படுத்தப்பட்டு. அது மாதிரி ஐதரசன் அணு ஒன்றின் திணிவு பாத்தீங்கன்னு சொன்னால் 1.674 தர 10⁻24 கிராமா இருக்கு. இதை போல குறிப்பிட்ட மூலகம், இப்ப உதாரணத்துக்கு ஒரு சோடியம் மூலகத்தினுடைய திணிவை வந்து நாங்கள் கொடுக்கறதுக்காக ஐதரசன் அணுவின்ற சார்பாக கொடுப்போம். சரி, அதாவது குறிப்பிட்ட மூலகத்தின் திணிவின் கீழ் இந்த அணுத்திணிவலாக பயன்படும். சரி, அதாவது ஐதரசன் அணு ஒன்றின் திணிவை வந்து பயன்படுத்தி கொள்ளும். ஆனா இப்ப வந்து அணுத்திணிவலாக பயன்படுத்தப்படுறது வந்து 12 கார்பன் 6 சமதானி அணு ஒன்று, அதாவது 12 திணிவண்ணும் 6 அணுவண்ணையும் கொண்ட கார்பன் சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12ல் ஒரு பங்கு. சரி, அந்த அணு ஒன்றின் திணிவை மாதிரி 12ல் ஒரு பங்கு. அதைத்தான் தற்போது ஒரு அணுத்திணிவலாக பயன்படுத்து. சரி, அப்ப சாரண திணிவன்றது எங்களுக்கு விளங்கி இருக்கணும். சாரண திணிவன்றது வந்து ஒன்று சார்பாக கொடுக்கிறது. சரி, இப்ப பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா மூலக அணு ஒன்றின் திணிவை வந்து 12 கார்பன், அதாவது திணிவன் 12ஆக இருக்கக்கூடிய கார்பன் சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12ல் ஒரு பங்கை போல எத்தனை மடங்கு என்று சொல்லி கொடுக்கிறதான் அந்த மூலகத்தின் சாரண திணிவன்னு சொல்றோம். அந்த மூலக அணுவின் சாரண திணிவன்னு சொல்றோம். அதே மாதிரி அடுத்த விஷயம் இந்த அவகாத்ரோ மாறிலின்னு சொல்றது. சரி, அவகாத்ரோ மாறிலின்னு சொல்றது எந்த ஒரு மூலகத்தை எடுத்தவன் சொன்னார், சரியா, சோடியமா இருக்கலாம், ஐதரசனா இருக்கலாம், கார்பனா இருக்கலாம். அப்படி எந்த ஒரு மூலகத்தை எடுத்தவன் சொல்லி சொன்னாலும் அந்த மூலகத்தின் சாரண திணிவுக்கு சமனான, சரியா, சாரண திணிவுக்கு சமனான திணிவில் இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை வந்து அந்த குறிப்பிட்ட திணிவு, இப்ப உதாரணமா கார்பன் சாரண திணிவு வந்து 12 எடுத்தவன் சொன்னா அந்த 12 கிராமில அளந்தெடுக்க, அதாவது 12 கிராம் கார்பன் எடுத்தவன் சொன்னால் அதுல இருக்கக்கூடிய அணுக்கள எண்ணிக்கை வந்து மாறாத ஒரு பெருமானத்தை கொண்டுதான் இருக்கு. சரி, அந்த பெருமானம் வந்து 6.22 தர 10⁻23 இருக்கு. அது மாதிரி இப்ப மெக்னீசியத்தினுடைய சாரண திணிவு என்று பார்த்தோம்னு சொன்னால் 24. அப்ப அந்த சாரண திணிவை நாங்க கிராமில அளந்தெடுக்கிறோம். 24 கிராம் சொல்லிக்க அந்த 24 கிராமில் இருக்கிறது வந்து 6.22 தர 10⁻23 அணுக்களாக இருக்கு. சரி, அப்ப எந்த ஒரு மூலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மூலகத்தின்டையும் சாரண திணிவுக்கு சமனான திணிவுல உள்ள அந்த திணிவை வந்து நாங்க கிராமில் அளந்தெடுக்க அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை தான் அவகாத்ரோ மாறிலின்னு சொல்றோம்.
அது மாதிரி சோடியம் சொல்லி 23 சொல்லி சோடியத்தின் சாரண திணிவு 23. அப்ப அதை நாங்க கிராமில் அளந்தெடுக்க 23 கிராம் சோடியத்துல உள்ள அணுக்கள் எண்ணிக்கை மாறாத பெருமானம் முடியும். சரி, அப்ப அதுல உள்ள அணுக்கள் எண்ணிக்கை அந்த குறிப்பிட்ட சாரண திணிவுக்கு சமனான திணிவை வந்து கிராமில் அளந்தெடுக்க அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை மாறாது. அதைத்தான் நாங்க சொல்றோம் அவகாத்ரோ மாறிலின்னு சொல்றோம். குறிக்க இல்லைன்னு சொல்லி குறிப்போம். சரி, அதோட பெருமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் 6.02 தர 10^23 இருக்கு. சரி, இப்ப பொருத்தமான விட 2 ஆகும். அடுத்த பாப்போம் மூலர் திணிவின் அலகு. மூலர் திணிவு. சரியா, மூலர் திணிவுன்னு சொல்றது பதார்த்தம் ஒன்றினுடைய ஒரு மூலிண்ட திணிவைத்தான் நாங்க சொல்லுவோம் மூலர் திணிவுன்னு சொல்லுவோம். சரியா, பதார்த்தம் ஒன்றின் ஒரு மூலிண்ட திணிவைத்தான் மூலர் திணிவுன்னு சொல்லுவோம். ஒரு மூலிண்ட திணிவன்றபடியால கிராம் மூல் -1 அதுக்குரிய அலகு வரும் கிராம் மூல் -1. அதாவது ஒரு மூல் பதார்த்தத்தினுடைய திணிவு. சரி, ஒரு மூல் பதார்த்தத்தினுடைய திணிவைத்தான் நாங்க மூலர் திணிவன் கொடுக்க போறோம். சரி, அவற்றை அலகு வரும் கிராம் மூல் -1. ஒரு மூல் பதார்த்தத்தினுடைய திணிவன் சொல்லி கிராம் மூல் -1 சொல்லி வரும். இந்த மூலர் திணிவுன்றது சாரண திணிவு மாதிரி தான். சாரண திணிவு சார் மூல கூற்று திணிவு மாதிரி தான் அமைய போகுது. ஆனா சார் மூல கூற்று திணிவு அல்லது சாரண திணிவுன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் அலகு வந்து கொடுக்க மாட்டோம். இன்னொரு அணு சார்பாக அழகப்படுது. ஆனா இங்க வந்து ஒரு மூல் பதார்த்தத்தினுடைய திணிவன்றதால இதுக்கு நாங்கள் ஒரு அலகு கொடுக்கிறோம். சரியா, சாரண திணிவு சார் மூல கூற்று திணிவுக்கு வந்து அலகு கொண்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா இன்னொரு அணு சார்பா தான் நாங்க கொடுக்குறோம். ரெண்டுமே திணிவில ரெண்டு திணிவுமே கிராமில இருக்கிறபடியா ஒன்று சமப்படுத்தும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மூல் பதார்த்தத்தினுடைய திணிவு என்றபடியால நாங்கள் வந்து அலகு கொடுக்கிறோம் கிராம் மூல் -1. அது மாதிரி 6வது பாருங்க, எந்த ஒரு மூலகத்தினதும் சாரண திணிவிற்கு சமனான திணிவை கிராம்களில் நிறுத்தெடுத்தால் அதில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை யார்? சரி, இதை பார்த்துட்டோம். எந்த ஒரு மூலகத்தின்றையும் சாரண திணிவுக்கு சமனான திணிவை கிராம்களில் நிறுத்தெடுத்தால் அதில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை. அதுதான் அவகாத்ரோ மாறிலின்னு சொல்றவன். சரியா, 12 கார்பன் 12 சாரண திணிவுன்னு சொன்னா அதை கிராமில் அளந்தெடுக்க 12 கிராம் கார்பன் எடுத்தவன் சொன்னா அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை 6.02 தர 10^23. சோடியத்தின் 23 சாரண திணிவண்டா அதை கிராமில் அளந்தெடுக்கும் 23 கிராம். அப்ப 23 கிராம் சோடியத்தில் இருக்கிறது 6.02 தர 10^23 இருக்கு. சரி, அந்த பெருமானம் தான் அவகாத்ரோ மாறிலி பெறும். அப்ப எந்த ஒரு மூலகத்தினதும் சாரண திணிவுக்கு சமனான திணிவை கிராம்களில் நிறுத்தெடுத்தால் அதில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கைன்னு சொல்லிருக்க 6.02 தர 10^23 இருக்கு. சரி, அதான் எல் அவகாத்ரோ மாறிலி. அது மாதிரி பாருங்க, 7வது பதார்த்தத்தின் அளவை அளக்கும் சர்வதேச அலகு. சரியா, பதார்த்தத்தினுடைய அளவை அளக்கிற சர்வதேச அலகு என்று பாக்க அது வந்து மூல். சரியா, மூலன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பதார்த்தம் ஒன்று எடுத்தவன் சொன்னார், குறிப்பிட்ட மூலம் ஒன்று எடுத்தவன் சொன்னால் அதிண்ட திணிவின் கீழ் சார் மூல கூட்டு திணிவு. சரி, அந்த மூலகத்தினுடைய திணிவின் கீழ் அந்த மூலகத்தின் சார் மூல கூட்டு திணிவால பிரிக்க வாரதான் அந்த பதார்த்தத்தினுடைய அளவா இருக்கு. சரி, அந்த மூலகத்தின் திணிவின் கீழ்
சாரண திணிவு. சரி, அப்ப இவரத்தான் அந்த பதார்த்தம் ஒன்றிற்குரிய அந்த அளவைத்தான் நாங்கள் மூலன்னு சொல்லி குறிப்போம். மற்ற இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு சோடியத்தினுடைய திணிவு வருது 23 சொல்லி. சரி, அந்த 23 கிராம் சோடியத்தினுடைய மூல் எவ்வளவு கேட்டால் அது தெரியும் உங்களுக்கு. 23 கிராம் திணிவு 23 கிராம், அதன் சாரண திணிவும் 23 தான் இருக்க போகுது. அப்ப பிரிக்க வாரது வந்து ஒரு மூலா இருக்கு. சரி, அப்ப ஒரு மூல் பதார்த்தம் என்று பார்த்தோம்னு சொன்னோம். ஒரு மூல் பதார்த்தத்துல உள்ளது இந்த அவகாதரோட மாறிலி என்றதை நாங்க குறிக்கிறதுக்காக இதை பயன்படுத்துவோம். அதாவது எந்த ஒரு மூலகத்தின்றையும் சாரண திணிவுக்கு சமனான திணிவை கிராம்கள்ல நிறுத்தெடுத்தால் அதில் காணப்படக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை வந்து 6.02 தர 1023, அதாவது அவகாதரோ மாறிலின்னு சொல்லி குறிப்பிட்டோம். அத மாதிரி ஒரு மூல் பதார்த்தத்துல உள்ள ஒரு மூல் பதார்த்தத்துல உள்ள அணுக்கள் எண்ணிக்கை அந்த அவகாதரோ மாறிலி பெருமானம் முடிவதா இருக்கு. சரி, ஒரு மூல் பதார்த்தம் என்று எடுத்தாலும் அதுல உள்ளது 6.02 தர 1023 இருக்கு. சரி, ஒரு மூல் என்று எடுக்க இதுவரை மற்றது இதுல குறிப்பிட்ட திணிவு மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி மூல் அளவு வந்து மாறும். சரி, அப்ப பதார்த்தம் ஒன்றின் அளவை காண்றதுக்குரிய சமன்பாடு வரப்போகுது எங்களுக்கு. பதார்த்தத்தின் அளவு சமன் அந்த குறிப்பிட்ட மூலத்தின் திணிவின் கீழ் சார் மூலக்கூட்டு திணிவு. அடுத்த 8வது பாருங்க. மூலக அணு ஒன்றின் திணிவு 3.819 தர 10⁻23 கிராமா. அணுத்திணிவு அலகு தந்திருக்கிறான் 1.66 தர 10⁻24 கிராமா. மூலகத்தின் சாரண திணிவை காணும். சரி, அப்ப ஏற்கனவே பார்த்திருப்போம் சாரண திணிவுன்னு சொல்லிக்க சாரண திணிவுன்னு சொல்லிக்க மூலகம் ஒன்றின் திணிவின் கீழ் 12 கார்பன் 6, அது 6 அணுவண்ணையும் 12 திணிவண்ணையும் கொண்ட கார்பன் சமதானி ஒன்றின் அணுவின் திணிவை போல 12ல் ஒரு பங்கு. சரி, இந்த பெருமானத்தால பிரிக்க வாரதான் சாரண திணிவா இருக்கு. மூலம் ஒன்றினுடைய திணிவை 12 கார்பன் 6 கொண்ட சமதானி அணுவின் திணிவின் 12ல் ஒரு பங்கால பிரிக்க வாரதான் மூலம் ஒன்றின் திணிவா இருக்கு. சரி, இந்த பெருமானத்தை நாங்கள் இன்னொன்றா சொல்லலாம். இந்த பெருமானத்தை வந்து சொல்லுவோம், இந்த முழு பெருமானத்தை என்னன்னு சொல்லுவோம் அணுத்திணிவு அலகுன்னு சொல்லுவோம். சரி, அணுத்திணிவு அலகுன்னு இந்த பெருமானத்தான் சொல்லப்படும். அதாவது 12 கார்பன் 6 சமதானி அணு ஒன்றின் திணிவை போல 12ல் ஒரு பங்கு. சரி, இந்த முழு பெருமானத்தை தான் நாங்கள் ஒரு அணுத்திணிவு அலகுன்னு சொல்லுவோம். என்னென்ன இதை நியமா வச்சுதான் இன்னொரு அணு ஒன்றின் திணிவை வந்து நாங்கள் அளக்க போறோம். சரி, அப்ப இந்த பெருமானத்தை தான் நாங்கள் அணுத்திணிவு அலகுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த கேள்வியில பாருங்க, மூலக அணு ஒன்றின் திணிவு தந்திருக்கிறான் 3.819 தர 10⁻23 கிராம். சரி, மூலகம் ஒன்றின் திணிவு. அதே நேரம் கீழே வந்து வரப்போது எங்களுக்கு அணுத்திணிவு அலகு. சரி, இதுல நேரடியா அணுத்திணிவு அலகுன்றே தந்திருக்கிறபடியால இந்த கேள்வியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
நேரடியா அணுத்திணி விலகண்டு தந்திருக்கிறபடியே நாங்க இந்த பிரமாணத்தை அப்படியே கொண்டு போய் போடும். சரியா, நேரடியா அணுத்திணி விலகண்டு தந்திருக்கிறபடியால இந்த பிரமாணத்தை கொண்டு அப்படியே போடுங்க. இல்லாட்டி 12 காபன் சமதானி அணுவம் என்ற திணிவை தந்தா அதை நீங்கள் 12ல் ஒரு பங்கால பிரிச்சு போட்டுத்தான் அந்த பெருமானத்தை கொண்டு போய் போடுவீங்க. ஆனா இங்க நேரடியா அணுத்திணி விலகண்டு தந்திருக்கிறபடியே இந்த பிரமாணத்தையே நாங்க போடுவோம். சரி, அப்ப அது அதன் கீழ் அணுத்திணி விலகு. சரி, அப்ப இந்த சாரண திணிவுக்கு பதிலா நாங்க இன்னொன்றை பயன்படுத்தலாம். மூலகம் ஒன்றின் திணிவின் கீழ் அணுத்திணி விலகு. சரி, இதுக்கு பதிலாக நாங்கள் அணுத்திணி விலகுன்றதை போட்டுக்கிறோம். இங்க வரும் அணுத்திணி விலகுகின்ற பிரமாணம் 1.66 தர 10⁻24 கிராம். சரி, அதை சுருக்கி நான் சொல்லுங்க பாப்போம் பிள்ளையில என்ன விட வருது. சரி, அதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 23. சரி, ஆகவே சாரண திணிவு வரும் எங்களுக்கு 23. அது மாதிரி பாருங்க, அடுத்தது ஒரு மூல் காபன் மூலக அணுக்களுக்கு சமனான அணுக்களை கொண்டிராதது பின்வருவனவற்றுள் யார்? சரியா, ஒரு மூல் காபன் மூலக அணுக்களுக்கு சமனான அணுக்களை கொண்டிராதது பின்வருவனவற்றுள் யார்? ரைட், இதுக்கு சொல்லுங்க பாப்போம் பிள்ளையர். சரி, முதலாவது 12/6. ஒரு மூல் காபன் மூலக அணுக்களுக்கு சமனான அணுக்களை கொண்டிராதது கேட்டிருக்கிறார். எல்லாரும் மெசேஜ்ல விட அனுப்புங்க. செய்து பார்த்துட்டு ஜாயின் பண்ண சொன்னேன். ஜவீசன் சரி, ஜவீசன் ஒரு ஆள் தான் செய்து பார்த்திருக்கு போல, மெட்டாக்கள் ஒருத்தரும் கதையே காணில. எஸ்மாப்புல பிரசானியா சரி, அவினாஷ் ஸ்ரீமன் ஆன்சருங்க.
ரைட், இந்த கேள்வியை பாருங்க. ஒரு மூல் கார்பன் மூலக அணுக்களுக்கு சமனான அணுக்களை கொண்டிராதது கேட்டிருக்கா. ஒரு மூல் கார்பன் அணுக்கள்னு சொல்லிக்க, ஒரு மூல் கார்பன் சொல்லிக்க ஏற்கனவே நாங்க பார்த்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை வந்து 6.02 தர 1023. எந்த ஒரு மூலகத்தின் ஒரு மூலம் எடுத்தவன் சொன்னாலும் அதுல உள்ள அணுக்கள் எண்ணிக்கை மாறாது. 6.02 தர 1023 இருக்கு. இதை இன்னொரு விதத்துல சொல்லலாம், எந்த ஒரு மூலகத்தின் சாரண திணிவையும் வந்து சாரண திணிவுக்கு சமனான அந்த திணிவை வந்து நாங்க கிராமில் அளந்தெடுக்க அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கையும் 6.02 தர 1023 இருக்கு. சரியா? எந்த ஒரு மூலகத்தினையும் ஒரு மூல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை வந்து மாறாது. 6.02 தர 1023 இருக்கு. இல்லாட்டி எந்த ஒரு மூலகத்தினையும் சாரண திணிவை வந்து நாங்க கிராம்கள்ல அளந்தெடுக்க அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கையும் மாறாது. சரி, அந்த பிரமாணம் 6.02 தர 1023 இருக்கு. சரி, அப்ப இதன் அடிப்படையில சமனான அணுக்களை கொண்டிராதான் கேட்டோம். சரி, அப்ப இது சமனான அணுக்களை கொண்டிராதன்னு பார்த்தா சரி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 12 கார்பன் 6 சமதானி அந்த மூலகத்தின் 12 கிராம். சரி, அப்ப கார்பன் சாரண திரிவு தெரியும் 12. அதை கிராமில் அளந்து எடுத்தோம்னு சொன்னா 12 கிராம். எனவே அதுல இருக்கக்கூடியது 6.02 தர 1023. அது சரி. ரெண்டாவது சோடியத்தின் சாரண திரிவை பார்த்தோம்னு சொன்னா 23. அதை கிராமில் அளந்து எடுத்திருக்கிறோம் 23 கிராம். அதுல உள்ளது 6.02 தர 1023. அதே மாதிரி மெக்னீசியம் வந்து எடுத்தோம்னு சொன்னா மெக்னீசியத்தினுடைய சாரண திணிவு 24. சரி, எங்க மெக்னீசியம் மூலகத்துல 23 கிராம் என்று போட்டிருக்கு. எனவே மூல் பெருமானம் மாறும். அவகாதரோ மாறிலி பெருமானம் வந்து மாறப்போகுது. அடுத்த கால்சியம் பாருங்க. கால்சியத்தினுடைய சாரண திணிவு 40. அதை கிராமில் அளந்து எடுத்திருக்கிறோம் 40 கிராம். எனவே அதுல உள்ளதும் வந்து 6.02 தர 1023 அணுக்களாக இருக்கு. சரியா? இங்க வந்து சமனான அணுக்களை கொண்டிராதது வந்து 3வது விட. சரி, ஏனென்னா மெக்னீசியத்தினுடைய சாரண திணிவு 24. ஆனா இங்க 23 கிராம் என்று வந்திருக்கான். 23 கிராமில இருக்கிறது வந்து அவகாதரோ மாறிலிக்கு சமனா இருக்காது. சரி, அப்ப நீங்க செய்யற அந்த டசின் கேள்வி மாதிரி தான். எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதுல ஒரு டசின் தாங்கும்னு சொன்னா, ஒரு டசின்னு சொன்னா அதுல உள்ள எண்ணிக்கை வந்து அந்த பொருட்கள் எண்ணிக்கை வந்து 12 இருக்கு. சரி, அது எந்த பொருளா இருக்கலாம். எந்த பொருள்னையும் ஒரு டசின்னு சொல்லி அதுல வந்து உள்ள பொருட்கள் எண்ணிக்கை வந்து 12. அதே மாதிரி தான் இந்த அவகாதரோ மாறிலின்னு சொல்றோம். மாறிலி என்ன மாறா பெருமானம். அதாவது எந்த ஒரு மூலகத்தின்டையும் ஒரு மூல் பதார்த்தத்தை எடுத்தோம்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை மாறும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். வேற எது பாஸ் பேப்பருக்கு முந்தி இருந்து சொல்றேன்னா ஒரு தனியா ஒரு கொப்பி வச்சு முதலே அனுப்புற பேப்பர் கேள்வி எல்லாம் செய்து பார்த்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இங்க விட டிஸ்கஸ் பண்ணிக்க அதுல வந்து நீங்கள் பிளவிட்ட விஷயங்களை திருத்திக் கொள்ளலாம். இல்லாட்டி மேலதிகமா சொல்ற விஷயங்களை வந்து குறிச்சு வச்சுக்கொண்டு உங்களோட எக்ஸாமுக்கு படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, எக்ஸாம் பேப்பர் செய்யாம வந்திருந்தா ஒரு பிரியோசனம். சரி, அது நேரடி வகுப்பும் இல்லை, என்ன நேரா செய்திருக்கிறீங்களான்னு கண்காணிக்குது. ரைட், அடுத்த 10வது பாருங்க. ஒரு மூலகத்தின் அணுவொன்றின் திணிவு 12 கார்பன் 6 அணுவொன்றின் திணிவின் 10 மடங்கா இம்மூலகத்தின் சாரண திணிவு கேட்டிருக்க. சரி, எதுக்கு ஆன்சர் அனுப்புங்க. கேள்வியை வடிவா வாசிச்சுட்டு ஆன்சர் அனுப்புங்க பிள்ளைகள்.
ஜபினாஸ் கவினா சாரி ஜபீஷன் சரி கவினாஸ் சரி ரைட். இது பார்ப்போம். ஒரு மூலகத்தின் அணு ஒன்றின் திணிவு சரி ஒரு மூலகத்தின் அணு ஒன்றின் திணிவு 12 கார்பன் 6 அணு ஒன்றின் திணிவின் 10 மடங்கா. சரியா 12 கார்பன் 6 திணிவை போல 10 மடங்குன்னு தந்திருக்கு. கேட்டிருக்கிற மூலகத்தின சாரண திணிவு. ஆனா மூலகத்தின சாரண திணிவுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மூலகத்தின சாரண திணிவு கேட்டா ஒரு மூலகம் ஒன்றின் அணு ஒன்றின் திணிவு வந்து 12 கார்பன் சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு பங்கை போல எத்தனை மடங்கு என்று சொல்றதுதான் சாரண திணிவா இருக்கு. சரியா சாரண திணிவுன்னு சொல்றது மூலகம் ஒன்றினுடைய திணிவு 12 கார்பன் 6 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு பங்கை போல எத்தனை மடங்கு என்று சொல்றதுதான் சாரண திணிவு. ஆனா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மூலகத்தின் அணு ஒன்றின் திணிவு 12 கார்பன் 6 அணு ஒன்றின் திணிவின் 10 மடங்காகும் என்று தந்திருக்காங்க. அணு ஒன்றின் திணிவின் 10 மடங்காகும் என்று தந்திருக்காங்க. சரி அப்ப நாங்க சாரண திணிவை காண்றதுக்கு அந்த 12 ஒரு பங்கால சுருக்க வேணும். சரி அப்ப 10 மடங்குன்னு சொல்லிக்க கீழே ஒன்றின் கீழ் 12 மேல வந்தாருன்னு சொன்னா 10 120 இருக்கு. சரி அப்ப மூலகத்தின் சாரண திணிவங்களுக்கு வர போற 120. அடுத்த 11வது குளுக்கோஸின் மூலக்கூற்று சூத்திரம் கேட்டிருக்கிறான். அது நீங்களா சொல்லலாம் பிள்ளைகள் எல்லாரும் அனுப்புங்க என்னன்னு சொல்லி. குளுக்கோஸின் மூலக்கூற்று சூத்திரம் சரி தர்சாயினி அஸ்மா ஜபீஸ் சரி ஸ்ரீமன் சரி சரியா குளுக்கோஸின் மூலக்கூற்று சூத்திரம் C6H12O6. சரியா கவினா சரி. அது மாதிரி மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா CONH2 twiceன்றது வந்து ஜூரியாவின் மூலக்கூற்று சூத்திரம். இது சம்பந்தப்பட்ட கணக்குகள் தெரியும். ஜூரியான மூலக்கூற்று சூத்திரம் நீங்க ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டிய தேவையில்லை, அவன் தெருவான புரியும். அடுத்தது இங்க 4வது காட்ட ஓகே சரி இது வந்து ஜூரியாண்ட கணக்குகள் வரைக்கும் தெருவான பிரச்சனை. அடுத்த 12வது பாருங்க ஆக்சிஜன் கந்தகம் பொட்டாசியம் என்பவற்றின் சாரண திணிவுகள் முறையே 16 32 39 எனில் K2SO4 சூத்திர திணிவை காணும். சரியா K2SO4 சூத்திர திணிவு அதாவது ஒரு மூல் பதார்த்தத்தினுடைய திணிவு எவ்வளவு கேட்டிருக்கான். மூலக்கூற்று திணிவுன்னு சொல்லலாம். சரியா கண்டு சொல்லுங்க பாப்போம்.
இது தர்சாயினி, ஜவீசன், கவினாஷ், சரி. ரைட், இதுல பார்த்தோம்னு சொன்னா கேட்டது K2SO4 மூலக்கூற்று திணிவு. பொட்டாசியத்துக்கு தந்திருக்கிறான் 39. சரி, இது ஆக்சிஜன், இது சல்பரினுடைய, இது வந்து பொட்டாசியம். அது மாதிரி பொட்டாசியம் பாத்தீங்கன்னு சொன்னா 2 இருக்க போது, அப்போ 39 2. சகாங்கால கந்தகம் 1 இருக்குது, கந்தகத்துக்குரியது 32. சக ஒட்சிசன் வந்து 16. ஒட்சன் அணுக்கள் வந்து இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா 4 இருக்குது. 16 4. சுருக்கினீங்கன்னு சொன்னா இது 78, 32, 64. மூண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை எல்லாத்தையும் கூட்டினீங்கன்றா வாரதுதான் சார் மூலக்கூற்று திணிவு. இல்லாட்டி ஒரு மூல் சார்பாக கொடுக்க அது வந்து கிராம் மூல் -1 கொடுக்கும். சரியா, 174. சரியா, 174 நாங்க சொன்னோம்னு சொன்னா அது வந்து சார் மூலக்கூற்று திணிவா இருக்கும். அதுக்கு அலகு போட வேண்டிய அவசியம் இல்லை. இதையே நாங்க கிராம்ல கொடுத்தோம்னு சொன்னா, ஒரு மூல் பதார்த்தத்துக்கு கொடுத்தோம்னு சொன்னா 174 கிராம் மூல் -1. சரி, இதை வந்து சொல்லுவோம் மூலக்கூற்று திணிவு. சரியா, மூலக்கூற்று திணிவு இல்லாட்டி சூத்திர திணிவுன்னு சொல்றது. கிராம் மூல் -1 கொடுத்தோம்னு சொன்னா சூத்திர திணிவுன்னு சொல்லுவோம். மற்றபடி அலகு இல்லாம கொடுத்தோம்னு சொன்னா சார் மூலக்கூற்று திணிவு. மற்றபடி பருமானம் 2க்கும் உண்டாத்தான் இருக்கு. அடுத்த 13 பாருங்க. சிலிக்கனின் சாரண திணிவு தந்திருக்கான் 28. சாரண திணிவு 28 எனின் 84 கிராம் மூலகத்தில் உள்ள மூல எண்ணிக்கை கேட்டிருக்கான். சரி, 84 கிராமில் உள்ள மூல் எண்ணிக்கை கேட்டிருக்கான். காணுவா? சரியா, கவினாஸ், தஸ்மா, தர்சாயினி, சரி. அது நேரடியாக காண வேண்டியது என்ன மூல எண்ணிக்கைன்னு சொல்லிக்க, மூல் வந்து அந்த குறிப்பிட்ட மூலத்தின் திணிவின் கீழ் சார் மூலக்கூற்று திணிவு. சரியா, திணிவு தந்திருக்கிறான் 84 கிராம். சார் மூல சார் அணு திணிவு. இங்க ஒரு மூலகம் அணு கண்டபடியா சார் அணு திணிவு. இதே அணுக்கள் பல சேர்ந்தா மூலக்கூற்று திணிவுன்னு கதைப்போம். இங்க வந்து ஒரு அணு சிலிக்கன் தான் இருக்குது, அப்ப சார் அணு திணிவு. இதுல சிலிக்கன் சார் அணு திணிவு பாத்தீங்கன்னு சொன்னா 28. சரியா, திணிவின்கள் சாரண திணிவு. ஆகவே சுருக்கினவன் சொன்னா எங்களுக்கு வெறும் 3. சரியா, 3 3. அது மாதிரி 14வது பாருங்க. 12 கார்பன் 6 மூலகத்தின் 84 கிராமில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. கார்பன் மூலகத்தின் 84 கிராமில் இருக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கு.
இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பிள்ளைகள் 14க்கு. தர்சாயினி சரி, அவினாஷ் சரி, ஓகே. இதுல 14 பாருங்க. 12 கார்பன் ஆறு மூலகத்தின் 84 கிராமில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. சரி, எங்களுக்கு கார்பன் சாரண திணிவு தெரியும் 12. அப்ப 12ல இருக்கிறது வந்து இப்ப கார்பன் 12 கிராமில் இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை வந்து 6.2 தர 1023 இருக்கு. உங்களுக்கு கேட்டது வந்து 84 கிராமில் எவ்வளவு இருக்கு. சரி, அப்ப அதை காண்றதுக்கு 12 கிராமில 6.2 தர 1023 அணுக்கள் எண்ணிக்கை இருக்குது. ஆகவே 84 கிராமில உள்ளது எவ்வளவுன்றதான் கேள்வி. ஆகவே 12ல 6.2 தர 1023 இருக்குது. எனவே 84ல உள்ளது. சுருக்குவீங்க. 12ஆல சுருக்கினோம்னு சொன்னால் 7. சரி, அப்ப வெறுமங்களுக்கு 84 கிராமில் இருக்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கை 7 தர 6.2 தர 1023. சரி, 7 தர 6.2 தர 1023. அடுத்த 15வது பாருங்க பிள்ளைகள். 64 கிராம் ஆக்சிஜனில் O2வில் உள்ள ஆக்சிஜன் மூலக்கூறுகள் எண்ணிக்கை யாச்சு? இப்ப அணு சொல்லிக்க அணுக்கள் எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். O2ன்றது மூலக்கூறு, 2 அணுக்கள் சேர்ந்தது மூலக்கூறு. அப்ப அங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து மூலக்கூறுகள்னு சொல்லுவோம். சரியா, இந்த அணுக்களை மாதிரி தான் மூலக்கூறுகளுக்கும். ஒரு மூல் மூலக்கூறு ஒரு மூல் மூலக்கூறு ஒன்றில் உள்ள ஒரு மூல் பதார்த்தம் ஒன்றில் உள்ள மூலக்கூறுகள் எண்ணிக்கை மாறிலியாத்தான் இருக்கு. 6.2 தர 1023 தான் இருக்கு. அணுக்களை மாதிரி தான் நாங்க மூலக்கூறுகள். சரியா கவினாஷ் சரி, தர்சாயினி சரி, சரியா 15க்கு பார்த்தோம்னு சொன்னா 64 கிராம் ஆக்சிஜனில் உள்ள ஆக்சிஜன் மூலக்கூறுகள் எண்ணிக்கை கேட்டு. இதுல கவனிங்கோ, ஆக்சிஜன் சாரண திணிவு தான் கீழே தந்திருக்கிறான் 16 சொல்லி தந்திருக்கிறான். ஆக்சிஜன் சாரண திணிவு. சரி, அப்ப சார் மூலக்கூற்று திணிவு, ஆக்சிஜனுடைய சார் மூலக்கூற்று திணிவு எவ்வளவாயிருக்கு?
ஒரு ஒட்சிஜன் அணுவின் சாரணத்திணிவு தான் 16. O2 அண்டைக மூலக்கூறு. அப்ப அவற்ற வெறுமங்களுக்கு 16 தர 2, அதாவது 32. சரியா, ஒட்சன் சார் மூலக்கூறு திணிவு வெறும் 32. சரியா, 32 கிராம் 32 கிராம் ஒட்சிஜன்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளோட எண்ணிக்கை தான் 6.02 தர 1023. சரி, இங்க O2ன்றது மூலக்கூறு. சரி, எங்களுக்கு கேட்டது வந்து 64 கிராம் ஒட்சிஜன்ல உள்ள மூலக்கூறுகள் எண்ணிக்கை தான் கேட்டோம். சரி, 32 கிராமில் 6.02 தர 1023 இருக்கும்னு சொல்லி சொன்னால் 64 கிராமில வந்து எவ்வளவு மூலக்கூறுகள் இருக்கு? சரியா, 32ல 6.02 தர 1023 அணுக்கள் எண்ணிக்கை இருக்குமாக இருந்தால் 64 கிராம் மூலக்கூறுல இருக்கக்கூடிய எண்ணிக்கை 64ஆல பெருக்குவீங்க. சுருக்கினோம்னா 32 தர 2 இருக்கு. சரியா, 2 தர 6.02 தர 1023. சரியா, 4வது விட போடும். சரியா, வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. ஒட்சன்ட இப்ப அணுக்கள் எண்ணிக்கைன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அது வேற. ஒட்சன் சொல்லிக்க அணுக்கள் சொல்லிக்க சாரண திணிவு பார்ப்போம் 16. இங்க வந்து கேட்டது மூலக்கூறு. O2ன்றது மூலக்கூறு, 2 அணுக்கள் சேர்ந்தது மூலக்கூறு. ஆனா எங்களுக்கு தந்து வச்சிருக்கிறான் சாரண திணிவு. எனவே மூலக்கூறை தான் நாங்க காணும். O2ன்னு சொல்லிக்க 16 தர 2 32. சரியா, 32 எடுத்துட்டு தான் நாங்க செய்வோம். சரி, அப்ப பொருத்தமான விட வந்து 4. சரியா, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். ஓகே, 16வது ஆன்சர் பண்ணுங்க இல்லையா? கேட்டது மூல்களின் எண்ணிக்கை. என்ன ஒட்சன் அணு மூல்களின் எண்ணிக்கை? ஒரு மூல் CH3COOH இன் அடங்கியுள்ள ஒட்சன் அணு மூல்களின் எண்ணிக்கை. தர்சாயினி சரி, கவினாஷ் பிள்ளை, எஸ்மா சரி. இங்க பார்த்தவன் சொன்னா இவற்ற ஒரு மூல் CH3COOH ஒரு மூல் அடங்கியுள்ள ஒட்சிசன் அணுமூல்கள் எண்ணிக்கை. சரியா, ஒரு மூல் அசட்டிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய அணுமூல்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தவன் சொன்னால் 2 மூல் ஒட்சிசன் வந்து இருக்கும் அதுக்கு. சரி, ஒரு மூல் அசட்டிக் ஆசிட்ல வந்து 2 மூல் ஒட்சன் அணுக்கள் வந்து இருக்கு. பொருத்தமான விட 16க்கு 10. அது மாதிரி அடுத்ததும் செய்யலாம். 17 22 கிராம் காவனீரோட்சைட்டில் அடங்கியுள்ள பதார்த்தத்தின் அளவு. சரியா, பக்கத்துல கார்பன்டையும் ஒட்சன்டையும் சாரணத்தினையும் தந்திருக்கிறான். அதை வச்சுக்கொண்டு செய்யலாம். ஆன்சர் பண்ணுங்க.
இதுல பாத்தீங்கன்னு சொன்னா காவனீர் ஆக்சைடுன்றது மூலக்கூறு. சரியா? ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்கள் வந்தா அதை மூலக்கூறுன்னு சொல்லுவான். சரியா? முதலாவது நாங்க மூலக்கூற்றின் திணிவு பார்க்க வேணும். தந்த திணிவங்களுக்கு தந்திருக்கு, தரப்பட்ட திணிவு தந்திருக்கு 22 கிராம். அப்ப அதே விஷயம் தான், மூலளவு வந்து அந்த மூலத்தின் திணிவின் கீழ் சார் மூலக்கூற்று திணிவு. சரியா? திணிவு தந்திருக்கிறான் 22 கிராம். அதை நேரடியா போடுவீங்க. சார் மூலக்கூற்று திணிவு நாங்க தான் காண வேணும். CO2 சொல்லிக்க கார்பன் சாரண திணிவு 12 சக ஒட்சிசன். ஒட்சன் பாத்தீங்கன்னு சொன்னா 16. ஒட்சன் 2 அணுக்கள் இருக்க போது அப்ப 16 தர 2 சுருக்கினோம்னா 12 சக 16 தர 2 32. இது 2 கூட்டினோம்னா 44 பேர். சரியா? அதன் கீழ் சார் மூலக்கூற்று திணிவு போடுவீங்க 44. ஆகவே சுருக்கினவன் சொன்னால் வெறும் 22 1 2. சரியா? தர்சாயினி அஸ்மா சரி. சாரி, தர்சாயினி கவினாஷ் சரி, அஸ்மா பிள்ளை. சரி, அரையன்னு சொல்லிக்க சுருக்கினவன் சொன்னா 0.5 3. அது மாதிரி அடுத்தது 90 கிராம் நீரில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. சரியா? 90 கிராம் நீரில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பெற்றது. அதுக்கு முதல் நீர் என்ன மூலக்கூற்று திணிவு பார்ப்போம். H2O. இங்க சாரண திணிவுகள் எல்லாம் தந்திருக்கான். ஐதரசன் பாத்தீங்கன்னு சொன்னா 1. இங்க ஐதரசன் 2 இருக்க போதா 1 தர 2 சக ஒட்சன் பாத்தீங்கன்னு சொன்னா 16. சுருக்கினவன் சொன்னா 2 இங்க 16 16 2 18. சரி, அப்ப 18. சரியா கவினாஷ் சரி. 18 கிராமில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் எண்ணிக்கைகளுக்கு வரும் 6.02 தர 1023. எனவே நாங்க காண வேண்டியது 90 கிராமில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் எண்ணிக்கை. சரி, அப்ப 18ல இருக்கக்கூடியது 6.02 தர 1023 சொல்லிக்க 90 கிராமில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எண்ணிக்கை எவ்வளவு? சுருக்கினவன் சொன்னால் 18 தர 5. சரி, 5 தர 6.02 தர 1023 இருக்கு. சரியாகவே பொருத்தமான விட முதலாவது. பிள்ளைகள் 20 கணக்கு செய்த அப்புறம் ஒருக்கா நீங்க திருப்ப வீட்டை கொண்டு போய் செய்து பாருங்க. சரியா? பேப்பர்ல ஒருக்கா செய்து பாருங்க, திருப்ப ஒருக்கா செய்து பாருங்க கணக்கு. அது மாதிரி 19 20 கிராம் குறித்த வாயுவில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை தெரிவு செய்யும். 20 கிராம் குறித்த வாயுவில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. சரியா? வாயுவின் சார் மூலக்கூற்று திணிவு தந்திருக்கிறான் 16. 20 கிராமில உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தான் கேட்டு. சரி, அப்ப குறிப்பிட்ட வாயுவின் சார் மூலக்கூற்று திணிவு 16 தந்திருக்கிறான். எனவே 16ல உள்ளது 6.02 தர 1023. எங்களை கேட்டது வந்து 20 கிராமில இத்தனை மூலக்கூறுகள் இருக்கு. 20 கிராமில அந்த குறிப்பிட்ட வாயுவில இத்தனை மூலக்கூறுகள் இருக்கு. அதை வந்து 20ஆல இருக்கு. சரியா? அப்ப பொருத்தமான விட வந்து 4. அது மாதிரி 20 பாருங்கோ. பின்வரும் கூற்றுகளுள் சரியானவை எவை? சாரண திணிவை பயன்படுத்துவதற்கான காரணம் அணு ஒன்றின் திணிவு மிகச்சிறிய பிரமாணத்தை கொண்டிருத்தல் ஆகும். இது என்ன மாதிரி பிள்ளைகள்? சரியா பிள்ளையா? சரி, ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன், அணுவை வந்து நாங்கள் நெச்ச மாதிரி அளந்தெடுக்க இயலாது. கிராமிலேயோ இல்லாட்டி மில்லி கிராம் வழியவோ நாங்கள் அளந்தெடுக்க இயலாது. இப்ப சாரண திணிவை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் குறிப்பிட்ட அலகுகளை வச்சுக்கொண்டு அளக்க இயலாதுன்றதுக்காக, மில்லிகிராம் அதை மாதிரியான சின்ன சின்ன அலகுகள்ல அளக்க முடியாதுன்றதுக்காக இன்னொரு அணுவை நியமமா வச்சு அந்த குறிப்பிட்ட மூலத்தின் திணிவை வந்து அளக்கலாம். அதுதான் சாரண திணிவுன்னு சொல்றோம்.
சரி, அப்ப சாரண திணிவை பயன்படுத்துறதுக்கான காரணம் வந்து அணுவொன்றின் திணிவு மிகச்சிறிய பெருமானத்தை கொண்டிருக்கு. சரி, அந்த கூற்று வந்து சரி. அதுக்காகத்தான் நாங்கள் இன்னொரு அணுவை பயன்படுத்தி அளக்கும். சரியா, மிகச்சிறிய பெருமானம் சொல்றது கஷ்டம். சாரண திணிவை குறிப்பிடுவதற்கு கிராம் அலகு பயன்படும். சரியா, சாரண திணிவு என்று சொன்னாலே ஒரு மூலகத்தினுடைய திணிவை இன்னொரு மூலகம் சார்பாக குறிப்பிட போறோம். அப்ப மேலையும் சரி, ஒரு மூலகத்தினுடைய திணிவை வந்து இன்னொரு மூலகம் சார்பாக கொடுக்க போறோம். மேலேயும் கிராம் வரும் திணிவு, கீழேயும் கிராம் வரும், வெட்டுப்படும். எனவே அலகு இருக்காது. இங்க கிராம் அலகு பயன்படும் வந்திருக்கிறான். எனவே இந்த கூற்று பிழை. அடுத்த பாருங்க, மூன்றாவது, சேர்வை ஒன்றின் மூலக்கூறில் உள்ள அணுக்களின் சாரண திணிவுகளின் கூட்டுத்தொகையே சார் மூலக்கூற்று திணிவாகும். சரியா, சேர்வை ஒன்றின் மூலக்கூறில் உள்ள அணுக்களின் சாரண திணிவுகளின் கூட்டுத்தொகையே சார் மூலக்கூற்று திணிவாகும். அதுவும் சரி. சரி, ஒரு கால்சியம் கார்பனேட் என்று எடுத்தோம்னு சொன்னால் അതിന്റെ சார் மூலக்கூற்று திணிவை காண்றதுக்கு கால்சியத்தினுடைய சாரண திணிவு, கார்பன் சாரண திணிவு, அதே மாதிரி ஒட்சனுடைய சாரண திணிவு. சரி, ஒட்சன் வந்து 3 இருக்க போது அப்ப அந்த சாரண திணிவை 3ஆல பெருக்கி அதன் மொத்த கூட்டுத்தொகை தான் சார் மூலக்கூற்று திணிவாக இருக்கு. சரி, அப்படித்தான் எந்த ஒரு சேர்வைக்கு நாங்க காணும். சரியா, சேர்வை ஒன்றின் மூலக்கூறுல இருக்கக்கூடிய அணுக்களின் சாரண திணிவுகளின் கூட்டுத்தொகை தான் சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமனாக இருக்கு. சரி, அப்ப அந்த கூற்றும் சரி. எனவே இதுல சரியானதான் எங்களுக்கு கேட்டது ஏயும் சியும் பொருத்தமாயிருக்கு. சரியா, ஏயும் சியும் பொருத்தமாயிருக்கு. ரைட், ஓகே பிள்ளைகள், 20 கேள்வி பார்த்துட்டோம். மிச்ச கேள்வியை வந்து வார கிளாஸ் பார்ப்போம். நீங்க இந்த 20 கேள்வியும் திருப்பொருக்கா செய்து பார்த்துட்டு வாங்க. பேப்பர் கொப்பியில வந்து திருப்பொருக்கா செய்து நீங்களா ஒருக்கா சுயமா செய்தா தான் கனவே செய்து பார்க்கலன்றது தெரியுது. நீங்களா சுயமா செய்து பார்த்தா தான் பிரயோசனமா இருக்கு. இது ஒண்ணு நோட்ஸ் பாடம் இல்ல, கணக்கு பகுதி. அப்ப திருப்ப நீங்க செய்தாதான் உங்களுக்கு விளங்கும். சரி, அப்ப 20 கேள்வியும் செய்து பார்த்துட்டு வாங்க. மற்ற கேள்விகளையும் செய்து கொண்டு வாங்க. பகுதி 2க்குரிய கேள்விகளையும் செய்து பார்த்துட்டு வாங்க. வார கிளாஸ் இதுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம்.